என் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி கொண்டாட காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரகாசுரன் இறந்தனால தான் நம்ம தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்கோம். வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஒரு வீடியோ கூட நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளது நடவு நட்டு 15 நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 15ஆம் நாள் என்னென்ன உரம் போடுறோம், என்னென்ன குரணை போடுறோம், என்னென்ன நுண்ணூட்ட சத்து கொடுக்குறோம் அப்படின்றத அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா யூமிக் பார்த்தீங்கன்னா 1 கிலோ, வேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ. அது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்ட கலவை அதாவது குருணைன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் வந்து ஒரு 8 கிலோ டு 10 கிலோ அளவு வரைக்கும் போடலாம். அது மட்டும் இல்லாமல் யூரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 கிலோ ஒரு மூட்டை இருந்தால் போதுமானது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக எல்லா பயிர்களுக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி கீழே கொட்டியோ எப்போ நீங்கள் உரம் கலந்தாலும் காரத்தரையிலையோ இல்லை தாறுப்பாயிலையோ கொட்டி கலக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேமன்னு சொல்லக்கூடியதும் இல்லை யுமிக்னு சொல்லக்கூடியதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனூட்டாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. காரத்தரையில் கொட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பெருக்கி வாரிக்கலாம். அதே மாதிரி தாறுப்பாயில் கொட்டிங்கனாலும் உங்களுக்கு சரியாக நம்ம குமிச்சு வாரிக்கலாம். ஸோ இது ஹுமிக் ஆசிட் 98% முக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சிக்கான கூட்ட ஊட்டச்சத்தாக செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாம விரைவான வேர் வளர்ச்சிக்கு உறுதி செய்கிறது. அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான தண்டு வளர உதவுகிறது மற்றும் மகசூலை பசுமையாக்குறது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது போடுறதால தாவரங்களுக்கு அதிகப்படியான வேர்கள் இறங்கி கீழே இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்களை அது மேல் நோக்கி எடுத்து தாவரங்களுக்கு ஈவனான முறையில் அதாவது அளவான முறையில் தர்றதால உங்களுக்கு பயிர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சியும் அதிகப்படியான வேர்களும் இறங்குறதால முக்கியமாக ஒரு தாவரத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு தான். ஸோ வேறு அதிகப்படியாக நல்லா இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பயிர்கள். அது மட்டும் இல்லாமல் இயற்கை உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம் வாஸ்குலர் ஆர் பஸ்குலர் மைக்ரோரைசர்னு சொல்லக்கூடிய இந்த பயோ ஃபெர்டிலைசர் தாங்க ரொம்பவே விவசாயிகளுக்கு ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வேமோட முக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தாவரங்களுக்கு போதுமான நைட்ரஜன் வழங்குவதில் உறுதி செய்கிறது, மகசூலை அதிகரிக்கிறது, ஊட்டச்சத்துக்களின் வளமான ஆதாரம். தாவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேம் பார்த்தீங்கன்னா மண்ணில் ஊடுருவி ஸோ மண்ணுக்குள்ளே இருக்கிற அனைத்து சத்துக்களையும் பார்த்தீங்கன்னா இழுத்து கொடுக்கறதால பயிர்கள் வந்து அதிகப்படியான கட்டுறதும் அதிகப்படியான மகசூல் பெறுறதுக்கும் இது மட்டும் வழிவகுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் மணி சத்துக்களும் அடங்கி உள்ளது. வேம் பயோ ஃபெர்டிலைசர் அதிகப்படியான தூர்க்கட்டும். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள மணி சத்துக்களை எடுத்து தருகிறது. மண்ணில் உள்ள மணி சத்துக்கள் அதாவது மண்ணில் எது வரைக்கும் போசாப் இருக்கோ அது வரைக்கும் ஊடுருவி அதனோட சத்துக்களை மேல் நோக்கி கொண்டு வந்து தாவரங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உர செலவு ரொம்பவே மிச்சம் குறைவாக ஆகும். வேம் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உர செலவு ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் நன்கு ஊடுருவி செயல்படும். அதாவது மண்ணில் அதாவது சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சிக்கு அதிக வழிவகுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம் தான். அது மட்டும் இல்லாமல் வேம் ஒரு வகையான பூஞ்சான். வேங் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பூஞ்சான் தான். ஸோ பூஞ்சான் வந்து அதிகப்படியான ஸ்ப்ரெட் ஆகும் தன்மையுடையது. அதனால தான் நம்ம பூஞ்சான்னு சொல்லக்கூடியது. பூஞ்சான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கையில் வீசுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அளவுக்கு பரவிடும். அதனால் அதுதான் வேமோட முக்கியத்துவம் மகத்துவம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடி உரமாக நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி இல்லை ஃபேக்டம்பஸ் எந்த நிலத்துக்கெல்லாம் கொடுக்கலாம், டிஏபி எந்த நிலத்துக்கெல்லாம் கொடுக்கலான்றத பார்த்தீங்கன்னா டிஏபி பொறுத்த அளவுக்கு அதிகமான பாசிகள் ஜென்ரேட் ஆகும். அதிகப்படியான பாசிகள் வர்றதால நீங்கள் இந்த கைனி காடுன்னு சொல்லக்கூடியதுலையும் இந்த ஏரி பாசனம்னு சொல்லக்கூடியதுலையும் நீங்கள் டிஏபி போடக்கூடாது. அப்படி போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாசிகள் வந்து பயிர்கள் உட்காரதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. பயிர் வந்து வயண்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பயிர் வந்து நட்ட பாரியாக இருக்கும், உங்களுக்கு பச்சை கட்டாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் டிஏபி அந்த இடத்துல போட வேணாம், ஃபேக்டம்பஸ் மட்டும் போட்டால் போதும். அதுவே நீங்கள்
கொல்லிமோடு செங்காட்டு மண் அப்படின்ற நிலைமையில பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஏபி போடலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டிஏபி போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கிட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் பொதுவாக அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்டம்பாஸை யூஸ் பண்ணலாம். இமாரா ஒன்று நன்மை அநேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாராவை நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோ பாருங்கள். இமாரா போடுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70% பூச்சிக்கொல்லியாக செயல்படுறது ப்ளஸ் நுண்ணூட்ட சக்தியாகவும் செயல்படும். ஸோ அதனால் உங்களுக்கு பயிர்கள் வந்து அருமையாக இருக்கும். ஸோ நம்ம இதை கலந்து போட்டிருக்கோம். இதனோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு பயோவில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க. நெல் பயிரில் அதிக தூர்பிடிக்க இதை செய்யுங்கள், உரம் மேலாண்மை. ஸோ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், மறக்காமல் அதை செக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஏன் அந்த வீடியோ நான் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சிகள் 15வது நாள் நம்ம வெறும் யூரியா ப்ளஸ் வேம் ப்ளஸ் ஹியூமிக் ஆசிட் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்குதல் சீக்கிரமாக வந்துடும். ஸோ அந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதல் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இமாரா பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்குதல் வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமோனியா நல்லதா இல்லை யூரியா நல்லதா கதிர் வரும் காலங்களில் வீசுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமோனியம் சல்பேட்டு தான் போடணும், யூரியா போடக்கூடாது. யூரியாவில் இருக்கிற 46% நைட்ரஜன் சத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான இருக்கிறதால நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு புகையான் சூற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரிவர பால் ஏறாது, புகையான் சுந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்வாய் தாக்கின பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர ஈல்டு கொடுக்காது, மகசூல் தராது. அதுவே நீங்கள் அமோனியம் சல்பேட் போடிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20%, சல்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23% இருக்கிறதால அதிகப்படியான மகசூல் பெறலாம். அதிகப்படியான மணிகளுக்கு அதிகப்படியான சத்துக்களை கொடுக்கும். சல்ஃபர் இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள மணி சத்துக்களை அது தாவரங்களுக்கு நன்றாக உறிஞ்சி எடுத்து தருன்றதால உங்களுக்கு தாவரம் நல்லாவே இருக்கும். வேம் போடுறதால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம் பார்த்தீங்கன்னா அதிக ரூட்டை ஜென்ரேட் பண்ணும். அதாவது அதிகப்படியான வேர் வளர்ச்சிக்கு ஒரு தாவரத்துக்கு முக்கியமானதே வேர் தான். வேர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பிடிச்சு வளருதோ அந்த தாவரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும். ரொம்ப வேறு அதாவது சாப்பிடாத மனிதன் எப்படி இருப்பான், தள்ளி விட்டாலும் உந்துருவான். அதுவே நல்லா சாப்பிட்றவன் எப்படி இருப்பான், நல்லா புஷ்ஷுன்னு குண்டாக இருப்பான். ஸோ அந்த கான்செப்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேறு இறங்குச்சின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கிடைக்கும், அதிகப்படியான செடிக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், அதிகப்படியான தூர் கட்டி அதிகப்படியான கதிர்கள் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானமாக கிடைக்கும். ஸோ இரட்டிப்பு வருமானமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூட்டை ஜென்ரேட் பண்ணணும், அதாவது ப்ளஸ் குருத்தை ஜென்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம இரட்டிப்பு வருமானம் பெற முடியும். ஸோ இப்போ ஏக்கராக்கு சொல்லுவாங்க 40 மூட்டை 45 மூட்டை வரைக்கும் அறுவடை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மகசூல் பெறலாம். வேம் ப்ரமோட் எக்ஸ்க்ளூசிவ் ரூட் க்ரௌத். அதாவது வேம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ப்ரமோட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் க்ரௌத். அதாவது வேறு தான் நம்ம அது வந்து வேறு ஏதாவது அதிகப்படியான வரத்தை அதிகப்படுத்துது. ஸோ அதனால் வேறு அதிகமாக வளர்ந்தாவே மேலே உங்களுக்கு பிரான்ச்சஸ் அதிகமாக வளர்ந்துடும், தூர் கட்ட அதிகமாக தூர் கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60லேருந்து ஒரு 75 வரை உங்களுக்கு குருத்து வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதிராக வரது பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கதிர் வந்தால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொலை மணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250லேருந்து ஒரு 300 அளவுக்கு வந்துடும் உங்களுக்கு மணிகள், நெல் மணிகள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் வர்றதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம் தான். நீங்கள் வேம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் நீங்கள் வேம் போடாத பயிர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வேறு இருக்கும். நீங்கள் அதுவே வேம் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தாண்டு இருக்கு பாருங்கள் ஆஃப்டர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வேர் இறங்கிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குருத்தல் பெருசாகவே இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே நேரடி நெல் விதைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான புத்து கட்டி இருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடுங்கி வேறு இடத்துல வைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமான ஒன்றுனா கலை மேலாண்மை. இந்த கோணா வீடர் ஓட்டுறது இல்லை ஆளை வச்சு பறிக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிரை டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது பயிரை வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேர் வளரும். மெயின் காரணம் பயிரை டிஸ்டர்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வேம்னு சொல்லக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசிகுலர் மைக்ரோரைசர் வேர் உட்பூசணம். வேம் அதாவது வேரோட உட்பூசணம்னா வேரோட சேருக்கு அடியில் இருக்கிறத ஊட்டச்சத்துக்களை ஒன்றிணைத்து தாவரத்தில் குடித்து தாவர வளர்ச்சிக்கு அதிகப்படியாக பயன்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்னு சொல்லக்கூடிய பயோ ஃபெர்டிலைசர். ஸோ அனைத்து விவசாயிகளும் இந்த பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற நிறைய விவசாயிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கூட குருணையாக கூட சரி இந்த வேமையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரோட பயிர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூறு கட்டியிருக்கும். அதிகப்படியான மகசூல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிகள் வந்து நல்லா முத்தி கோல்டன் கலரில் இருக்கும். அதனால் உங்களுக்கு அவங்க ரேட் அதிகமாக போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயம் கிராம விவசாய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விவசாய வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.